வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு பேராசிரியர் கோபால் அவர்களின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரேசனுடைய வாழ்க்கை மலர்களிலிருந்து 2025 அக்டோபர் 7ஆம் தேதி மலரும் ஒரு சிந்தனை. கோள்களும் ஜீவன்கள். பேராதார பெருவெளி என்று சொல்லப்படுகின்ற சுத்த வெளியின் தன்னுடைய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் நெருங்கி நொறுங்கி துகள்களாகி அந்த தோள்கள் மீண்டும் சுத்த வெளியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் ஒருங்கிணையும் போது அணுவாக மாறுகிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது, விண்ணாக மாறுகிறது என்று மெய்ஞானம் சொல்லுகிறது. அதன் மூலமாக உருவானதுதான் அத்தனையும் கோள்களும். எல்லா கோள்களுக்குள்ளேயும் அணுக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அதாவது விண் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விண்ணுக்குள் இறை துகள்களாக அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் எந்த பொருள் சூழ்ந்தாலும் அதிலிருந்து ஒரு அலை வரும் என்பது போல கோள்களில் இருந்து ஒரு ரசாயன அலை, ஒவ்வொரு கோள்களிலேயும் ஒவ்வொரு விதமான ரசாயன அமைப்பு அமைந்திருப்பதனால் அந்த ரசாயன அலை வந்து கொண்டே இருக்கிறது. அது எதில் மோதுகிறதோ அந்த பொருளின் தன்மையை தூண்டி அங்கே நமக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அதனால்தான் கோள்களில் இருந்து வருகின்ற காந்தலைகள், சூரியனிடமிருந்து வருகின்ற காந்தாலை நம்முடைய எலும்போடு தொடர்பு இருக்கிறது, புதன் கிரகம் தோலோடு தொடர்பு, சந்திரன் நம்முடைய இரத்தத்தோடு தொடர்பு, சுக்கிரன் நம்முடைய சுக்கிலத்தோடு தொடர்பு, செவ்வாய் நம்முடைய மஜ்ஜையோடு தொடர்பு, குரு என்ற கிரகம் நம்முடைய மூளை செல்களோடு தொடர்பு இருக்கிறது, சனி கிரகம் நரம்புகளோடு தொடர்பு இருக்கிறது, ராகு கேது கிரகங்கள் அல்ல, காந்தலை பாதைகள். அதிலிருந்து வருகின்ற காந்தலைகள் ஓஜஸ் என்ற சுத்த சத்தோடு தொடர்பு இருக்கிறது. இப்படி எல்லா வித கோள்களிலிருந்தும் தொடர்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து ஜீவன்களும் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்துகிற ஒரே ஜீவன் மனிதன். ஆக இது சூரியனை மையப்படுத்தி எல்லா கோள்களும் சுழன்று வரும்போது ஒரு நேரத்தில் அருகாமையிலும், இன்னும் சில நேரங்களில் வெகு தொலைவிலேயும், அதாவது ஒரு 10 கோடி தொலைவில் சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அடுத்த நாள் அடுத்த மாதத்தில் என்ன ஆகும்னா ஒரு 20 கோடி மைல் தூரத்தில் கூட சுற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சுற்றும் போது நமக்கு அருகாமையில் அதனுடைய அலைகள் வரும்போது சில ரசாயன மாற்றங்களும், தொலைவில் இருக்கிற போது சில லேசான ரசாயன மாற்றங்களும் நிகழ்ந்தே தீரும். ஆகவே எல்லா கோள்களில் இருந்தும் வருகின்ற காந்தலைகள் மனிதனுடைய உடலுக்கும் உறுப்புகளுக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்புள்ளவை என்று உணர்த்துகிறார் வேதாத்திரி மகர்ஷி. அதனால்தான் இந்த தவத்தை நமக்கு பஞ்சபூத நவகிர தவத்தில் இதனுடைய மேன்மையை குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த மேன்மையை நாம் உணர்ந்து அதை நமக்கு வரவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தவத்தில் நாம் உணர்ந்தது என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான கவியும் எழுதியிருப்பார் அடுத்த வேதாத்திரி மகர்ஷி. இன்பம் ஊற்றாய் நிறைந்த இறைவாள் என்னும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை என்ன சொல்லு, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியான், உன் பெரிய பேர் இயக்க ஊமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு பொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை மனிதன் வாழுகின்ற போது அவர் கொடுத்திருக்கின்ற தவங்கள்லாம் சிறப்பாக மலரும். இயற்கை ஆற்றல்கள் யாருக்கென்றும் பாகுபாடு பார்க்காமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காமல் தன்னுடைய அருளை, அதாவது தன்னுடைய அலையை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது பாகுபாடு பார்ப்பதில்லை. ஏனென்றால் இயற்கை சட்டம் எல்லோருக்கும் சமம். ஆனால் அது வாரி வழங்குகிறது. அற்புதமான ஒரு கவி பாடலாக மலர்ந்திருக்கிறது. இது கேள்விப்பட்டிருக்கலாம். மண்குடிசை வாசவென்றால் தென்றல் வர விருத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
என்ற அற்புதமான ஒரு பாடலை கவிஞர் வாலியினுடைய பாடல். இயற்கையாக வருகிற ஆற்றல்களை ஐந்தறிவு விலங்கினங்கள் வரைக்கும் எந்த கட்டணமும் இல்லாமல் அனுபவித்து அதனுடைய ஆயுள் வரைக்கும் சிறப்பாக வாழ்ந்து மடிகிறது. ஆனால் மனிதன் மட்டுமே தன்னுடைய ஆயுளை பூர்த்தியாக வாழ்ந்து போறதில்லை. இடையிலேயே விடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. வேதாத்திரி மகரிஷியுடைய மனவளக்கலைக்கு வந்த பிறகு உடற்பயிற்சி, உயிர் பயிற்சி இதையெல்லாம் செய்யறது மட்டும் இல்லாமல் இந்த தவப்பயிற்சியின் மூலமாக கூட நாம் ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நிரூபித்து நமக்கு இந்த தவங்களை எல்லாம் கொடுத்து கோள்களுக்கும் ஜீவனுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்தியிருக்கிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி. அனைவரும் தவறாமல் காலையும் மாலையும் தவம் இயற்றுவோம். தவம் இயற்றி மனிதனுடைய அலட்சியுள் வேகத்தை குறைப்போம். நம்முடைய மனம் அமைதி பெறுவது மட்டுமில்லாமல் நம் குடும்பம் அமைதி, சுற்றம் அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி என்ற அடிப்படையில் இது நம்மை கொண்டு போகும், கொண்டு உயர்த்தும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடனே.